Hi guys, welcome to this week's SRV's weekly newspaper analysis. So we will be discussing the important articles in the last week and we'll try to cover as many articles as possible which are important for prelims as well as for mains perspective. So let's see the first topic. So it is about the international relationship and we are talking about the relationship between Delhi and Beijing, that is between India and China. So there are some key points here and as usual we will get back into the newspaper. Some key points ஒரு notes மட்டும் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன் just referenceக்காக. பட் நம்ம எப்போவுமே நியூஸ் பேப்பர் வச்சு எப்பவும் போல டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் வீக் நியூஸ் அனாலிசிஸ்லேயே பார்த்துருந்தோம். Chinese official he spoke about de-escalation between the issues happening between India and China. ஸோ நம்ம வந்து சமாதானமாக போகிறதுக்கான வேலைகளை ஏற்பாடு பண்ணணும். ரெண்டாவது மெயின் விஷயம் ட்ரேடு விஷயங்களை வந்துட்டு மேலே கொண்டுட்டு போகணும். ரெண்டு கண்ட்ரிக்கான ட்ரேடை வந்துட்டு பெட்டராக கொண்டுட்டு போகணும். அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்துட்டு நல்லா மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் என்டையர் கண்ட்ரி வந்து ரெண்டு கண்ட்ரி பீப்புளும் வந்துட்டு ஜாயின்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். ஓகே, ஸோ நவ் இட் ஹஸ் கான் டு த நெக்ஸ்ட் லெவல். ஒய்? பிகாஸ் இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர் ஹி ஹஸ் ஸ்போக்கன் அபவுட் டு த இந்தியன் மீடியா. ஸோ அதனால் இந்த நியூஸ் ஆர்டிக்கல் திரும்பவும் இந்த வாரம் வந்திருக்கு. வில் சி வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணணும். ஹவு? முன்னாடி வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு சைனாவோட ஆர்மி பீப்புள் ஃபர்ஸ்ட் இருந்தாங்களோ அதே இடத்துக்கு ரிட்டர்ன் போகிற மாதிரி. ஸோ சடனாக 2020 சைனா ஆர்மி மொபிலைஸ் பண்ண போக அதனால தான் இஷ்யூஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ பழையபடியே மூவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்தியா வந்துட்டு சைனாக்கு எதிராக போடப்பட்ட ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து ஒரு டிமாண்டும் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்துட்டு 2020க்கு முன்னாடி எங்களோட ஆர்மி பீப்புள் இருந்தாலும் அந்த இடத்துக்கே நாங்கள் பேக் எடுத்துப்போம். அதே மாதிரி இந்தியா சைட்லேருந்து சைனா மேலே போடப்பட்ட ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சைனா இந்தியா வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்படி பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலை டிஸ்கஸும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்மி ரிலேட்டட் டிஃபென்ஸ் ரிலேட்டட் நெகோசியேஷன்ஸ் மட்டும் இந்தியா பண்ணலாம். அதுக்கு மேலே வந்துட்டு ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த ஆர்டிக்கல் வந்து பேசுது. ஏன் அப்படின்னு சொன்னால் India has trade deficit with many countries we know. Except countries like USA, most of the countries we have trade deficit. China கூட ரொம்ப அதிகமான ட்ரேட் டெபிசிட் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் அதிகமாக போக ட்ரீட்டிஸ்லாம் போட போனோம்னா இந்த ட்ரேட் டெபிசிட் எந்த அளவுக்கு போயிடும்னா $100 billion per year அளவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ this is the summary of this article. We'll get into the full article here. So our foreign minister has said that the situation on Ladakh border region and we are seeing some optimism. ஏதோ கொஞ்சம் நல்லதாக போகிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு. So where it all started in 2020 it started where in the Galwan Valley India lost some soldiers. On the Chinese side also they lost some soldiers and this all happened sudden Chinese decision to move a large number of troops to the line of actual control. but there was already previous agreements that this should not happen. எங்கெங்கெல்லாம் வந்துட்டு எந்த இடத்துல இந்தியாவோட பொசிஷனுங்க அங்கேயே தான் இருக்கணும், சைனீஸோட பொசிஷனுக்கு அங்கே தான் இருக்கணும், எஸ்கலேஷன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்ஸ் இருந்தாலும் தே broke the agreement and they rushed soldiers into the line of control region. That is where everything started. Okay, so now China is saying that they complete the military disengagement from the 6 friction points on the line of actual control. The 6 friction points எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அந்த ரீஜனில் இருந்தெல்லாம் எங்கெல்லாம் வந்து சைனீஸ் ஆர்மி பீப்புளை குவிச்சு வச்சிருக்காங்களோ we will take them back. China is saying that we are ready to do that. But as we are already discussed, they are saying that they will see the withdrawal of troops to their traditional peacetime location and also dismantling of the infrastructure. India சைட்லேருந்து இதை சொல்கிறாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக பீஸ் டைமில் சோல்ஜர்ஸ் எங்கெங்கே இருப்பாங்க அந்த இடத்துக்கே போயிடணும் பழையபடி. ஒன்று. ரெண்டாவது இந்த 2020க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இந்த 4 வருஷத்தில் போத் சைட்ஸ் சைனா அண்ட் இந்தியா ரெண்டு பக்கமும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. புது ரோட்ஸ் போடுறது, புது பிரிட்ஜஸ் கட்டுறது. இஃப் அட் ஆல் அ வார் ஹேப்பன்ஸ் இமீடியட்டாக நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸை வந்துட்டு மொபிலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டு கண்ட்ரிஸும் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் 2020க்கு அப்புறம் சைனா வந்து புதுசாக கட்டினாங்களோ அதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த டிமாண்ட் ஃப்ரம் சைட் ஆஃப் இந்தியா. அண்ட் அனதர் திங், so what will happen if this is going to happen? See there, the massive dependence of Indian industry on cheap Chinese inputs. ஏன்னா இப்போ இந்தியா வந்து சைனா மேலே ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கனால சைனா மட்டும் பாதிக்கப்படல, இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவுடைய மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு
ரா மெட்டீரியல் எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனால இருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சைனால இருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சைனா தான் இருக்கிறது சீப்பஸ்ட்டாக கிடைக்குது. இப்போ இந்த ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போகிறனால சைனால இருந்து இம்போர்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு வெளியில வேற நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டி வருது. ஆனால் அது காஸ்ட்லியாக ஆகுது. ஸோ திஸ் இஸ் காசிங் lag in the growth of Indian industries. So already Indian industries are also suffering because of this. Now if there is going to be a cordial relationship between India and China, then Indian industries, that is India also will benefit out of it. But at the same time, this could turn out to be a problematic for Indian industry for two reasons. இது அப்படியே ஆப்போசிட்டா இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ப்ராப்ளமாகவும் மாறலாம்னு சொல்றாங்க. Why? Because China is in the middle of massive export boom and they are giving a name for that called a second China shock. ஏன்னா சைனா ஷாக்குன்றது எதை சொன்னாங்கன்னா ஆஃப்டர் திஸ் 1980s, பர்டிகுலர் இந்த 1990s, சைனீஸ் கூட்ஸ் ஸ்டார்டட் டு ஃப்ளட் த வேர்ல்டு மார்க்கெட். எங்கே போனாலும் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் தான், சீப் ப்ராடக்ட்ஸாக இருக்குது. எல்லாரும் சைனீஸ் ப்ராடக்ட்ஸே வாங்க ஆரம்பிக்க உலகம் ஃபுல்லாக சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளட்டாக ஆரம்பிச்சு. இதை தான் சைனா ஷாக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போது இதை வந்து செகண்ட் சைனா ஷாக் வந்து இப்போ ஆரம்பிக்க போகுது. சைனா அந்த அளவுக்கு வந்து அவங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆல்ரெடி அவங்க ரெடியாக இருக்காங்க. இந்த டைமில் தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ட்ரேட் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அக்ரிமெண்ட்ஸ் போடணும், 2 கண்ட்ரிகளில் ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஃப்ரீ ட்ரேடால் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெரிய ஆபத்தாகவும் முடியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் இட் குட் சிவியர்லி ஹர்ட் இந்தியன் மேனுஃபேக்சரிங் and also it will exploit India's trade deficit with China. Currently already the trade deficit is 100 billion per year. இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒரு விஷயம். இன்னொரு ரீசன் சொல்கிறாங்க, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மெயின்ஸ் ஆன்சர், குட் மெயின்ஸ் ஆன்சர். சைனாவோட ரிலேஷன்ஷிப் கூட எப்படி இந்தியா போகலாம். ஏன்னா RCEPயில் ஆல்ரெடி இந்தியா ஜாயின் பண்ணலை. லாஸ்ட் கிளாஸில் நம்ம பேசணும், பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸில் இந்தியா லேக் ஆகிறானா இந்தியாவோட க்ரோத்தே வந்து மிகப்பெரிய தடைப்பட்டு இருக்குது. FDI வரதில்லை, இந்தியாவோட ட்ரேடு டெபிசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியா ஷுட் ஸ்டார்ட் கோயிங் ஃபார் bilateral trade agreements. But what will happen if we have bilateral trade agreements or any sort of trade agreements or financial agreements with China? அப்படின்றதுக்கு இந்த ஆர்டிகல் வந்துட்டு ஒரு குட் இன்புட். See, last point what they are saying, India need not rush for such trade agreements. டிஃபென்ஸ் விஷயத்தில் மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் போதும். பழைய எப்படி சைனா சோல்ஜர்ஸ் எங்கே இருந்தாங்களோ அங்கேயே போயிடணும், இந்தியன் சோல்ஜர்ஸ் எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு போயிடும், இந்த மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ் மட்டும் இந்தியா பண்ணலாம். இப்போதைக்கு ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்குள்ளே போக வேண்டாம். பிகாஸ் there is another reason, that is intensify trade war between America and China. Now Trump has become the president there. He is very keen in imposing tariffs on China. He is very keen in pushing America forward in the expense of China. China வந்து ரொம்ப வந்துட்டு யூஎஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதா அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இது நடக்கும்போது சைனா ஏற்கனவே வந்துட்டு தானாகவே அவங்க கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம இந்த டைம் வந்து ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச், இதை பண்ணால் போதும் அப்படின்னு தான் இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஓகே, நவ் டெல்லிஸ் ஃபோக்கஸ் ஷுட் நவ் பி ஆன் மிலிட்டரி டி-எஸ்கலேஷன் ஆன் த பார்டர். இதை மட்டும் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்க்கு பெட்டர் போகாமல் இருந்து வெயிட் அண்ட் சி, வி வில் சி வாட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் US and China. There's already it's at the last moment, it's at the crack of the moment. Anytime this could blast. சைனாவுக்கும் இந்தியாவுக்கு சைனாவுக்கும் யூஎஸ்க்கு நடக்க போகிற ட்ரேட் வார் வந்து ரொம்ப பெருசாக நடக்க போகுது இப்போ. ஸோ அதனால் நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் முடிவு எடுக்கலாம். அவசரப்பட்டு சைனா கூட போய் எந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போட வேணும்னு சொல்லிட்டு திஸ் ஆர்டிகல் இஸ் டெல்லிங். ஓகே, ஸோ வெரி குட் ஆர்டிகல். ட்ரை டு ரிமெம்பர் திஸ் பாயிண்ட்ஸ் ஃபார் யுவர் மெயின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். எப்போவுமே மெயின்ஸ்லேயோ ப்ரிலிம்ஸ்லேயோ டிபி பற்றி எப்போவுமே கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு டார்கெட்லாம் இருக்குது. 2025 வந்து நம்ம வந்து டிபி வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணணும் ஆக்சுவலி நம்மளுக்கு வந்துட்டு டார்கெட் எல்லாம் இருக்குது. வி ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்டு டுவர்ட்ஸ் தட் ஃபார் டெக்கேட்ஸ் வி ஹவ் பீன் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் டிபி அண்ட் வி ஹவ் சீன் சம் சக்ஸஸ் ஆஸ் வெல். நவ் த WHO has said that they have given a report. What is that report? This is important for prelims. Global burden of tuberculosis அப்படின்னு சொல்லி WHO ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் they are saying 2 important facts. One is they are saying India is working really good. டிபிக்கு எதிராக வந்து இன்னும் நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் they are giving something else as well. They are saying that the target that India has, that they will eliminate TB by 2025, it could not be achieved. அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் we have to see what is the reason for that. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ட்ரக் சப்ளைஸ் ஆர் எராட்டிக். அதாவது ட்ரக் சப்ளை கரெக்டாக கிடைக்கிறது இல்லை. நவ் திஸ் இஸ் த சம்மரி. இப்போ நம்ம நியூஸ்குள்ளார போகலாம், இன்னும் டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஜென்ரலி த பிக் ப்ராப்ளம் வித் TB disease, this disease, how to cure this disease, the big problem is it is not like you get some disease, you go to the doctor, you get some medicine, maybe you get admitted in the hospital for a few days and you are cured. அப்படி இல்லை. This one you have to keep taking medicine for a very long time, for months together you have to
keep taking medicine and without fail. And why this is said is, this TB, it highly affects the immune system of the body. Even if for one day, if for one time, if you don't take that medicine, immediately it pushes you back to the same situation. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் மெடிசன் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ ஃப்ரீயாகவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டிபிக்கு வந்து மெடிசன்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் காசு நோயின்னு சொல்லிட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ இந்தியா பொறுத்த வரைக்கும். அதில் இன்னொரு பெரிய விஷயம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி வேறு வந்திருக்கு. அதாவது மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாத டிபியும் இருக்குது. அதுக்கு புது மருந்தும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக மெடிசின்ஸ் வந்து சப்ளை ஆகிறது இல்லை. அதுக்கு மெயினாக ஒரு காரணமும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் மெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் இப்போ டிபிக்கு தேவையான மெடிசின்ஸ் தயாரிக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸ், எல்லா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுட்டாங்க, அப்படியே ரீரூட் பண்ணி எல்லா கோவிடுக்கு தேவையான வேக்சின்ஸ், மெடிசின்ஸ் அதுக்கு தயாரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ரீரூட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ இந்த கோவிட் இஷ்யூலாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் கம்ப்ளீட்டாக இப்போ வந்து அந்த டிபிக்கு தேவையான மெடிசின்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆனதை ப்ளக் பண்ணிட்டாங்களே, இன்னும் ப்ளக் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேக்ட்னு சொல்லியிருக்காங்க. Now we'll see the details in this article. Okay. So we can see that World Health Organization, they have given a report. And what is that? Global burden of tuberculosis. And they are saying India is positive in fight against the disease. One good thing. And they are giving some facts. 18% decline in TB incidents in the past 10 years. And nearly 25% fall in death. Very progress actually. That's a very good progress. But at the same time, whether we can eliminate TB by 2025 according to the target which we have set, maybe that is not possible. What is the reason for that? Many people are giving up the therapy midway. நீங்கள் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கேம்பெயின்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் காசு நோய்க்கு வந்து முழு 6 மாதமும் மெடிசின் எடுங்க, ஸ்டாப் பண்ணிடாதீங்க, நடுவில் ஸ்டாப் பண்ணாதீங்க, நடுவில் ஸ்டாப் பண்ணக்கூடாது சொல்லி நிறைய கேம்பெயின்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. தட் இஸ் த மெயின் ஃபேக்ட் வித் திஸ் பர்டிகுலர் டிசீஸ். த ட்ரீட்மெண்ட் இஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ் அண்ட் இட் ஹேஸ் டு கண்டினியூ விதவுட் எனி ஸ்டாப். நடுவில் வந்துட்டு நான் நிறைய பேர் ஆனால் இட் இஸ் நாட் ஈஸி. இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதோ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜிம் போகிறீங்க, இல்லை ஒரு டயட் கண்ட்ரோல் இருக்க ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ நான் வந்து ஒரு ஃபாஸ்டிங் பண்ணுற விரதம் இருக்கேன்லாம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5 days வரைக்கும்லாம் ஜமாளிச்சிடலாம். ரொம்ப ஃபஸ்ட்டு 2-3 days ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் மெதுவாக குறையும். ஒரு 1 week 2 weekலாம் ஆச்சுன்னா நடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தோணுச்சுன்னா வாங்கி சாப்பிட்றது, கரெக்டாக அந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுறது இல்லைம்மா, விட்டுறது, நாளைக்கு ஒரு நாள் பண்ணி டயர்டாக இருக்குன்னு விடுறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் பீப்புள் பண்ணுவாங்க. வெரி ரேர்லி 10% ஆஃப் பீப்புளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்டாக இருந்து, அந்த டிசிப்ளின்டாக இருந்து, எவ்ரிடே நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அந்த ப்ராக்டிஸ் வந்து நான் கரெக்டாக பண்ணுவேன்லாம் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிபிக்கு கொஞ்ச நாள் மெடிசன் எடுக்கிறது, ஓகே பரவாயில்ல இப்போ கொஞ்சம் சரியாயிருச்சு, அந்த இருமல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போனோட ஸ்டாப் பண்ணிடுறது. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் வாட் இஸ் அதர் ப்ராப்ளம்? அண்ட் திஸ் ஹேஸ் பின் அட்ரஸ்ட் ஒன்லி பார்ஷியலி. ஸோ அந்த கேம்பெயின்ஸ் மூலம் ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்காங்க, ஆனால் கம்ப்ளீட்டாக சரி பண்ணவும் முடியல. அண்ட் தென் supplies of medicines were erratic between 2020 and 2022, and we know what is the reason. Because COVID pandemic time la supply chain gaps நிறைய உருவாயிருச்சு. and இப்போ வரைக்கும் அது சரி பண்ணிட்டாங்களா? not completely, it is been plugged. இன்ன வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரியாகல. and as far as India is considered, 347 districts are considered to be worst affected. and government pharmacies in these areas, they do not have enough reserves. medicine enough இல்லை. ஸோ அப்போ இதில் மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, வெதர் மேனுஃபேக்சரிங் ஆஃப் மெடிசின்ஸில் வந்து எதாவது ப்ராப்ளம் இருக்கா, அங்கே வந்து மெடிசின்ஸ் வந்து இப்போ கம்மியாக இருக்கான்னு கேட்டால் தே சே நோ, மேனுஃபேக்சரிங் இஸ் ஹேப்பனிங் ஃபைன், பட் த ப்ராப்ளம் இஸ் இன் த சப்ளை செயின். ஸோ பிக் ப்ராப்ளம் இஸ் பியூரோக்ராட்டிக் ரெட் டேப். ஸோ பியூரோக்ராட்டிக் ரெட் டேப் நம்ம பிஸ்னஸ் தொடங்குறதுல இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருப்போம். மெடிசின் சப்ளை, கவர்மெண்ட் ஃபார்மசிஸில் மெடிசின் சப்ளையில் கூட பியூரோக்ராட்டிக் ரெட் டேப் இருக்கிறது நம்ம இந்த இடத்துல இங்கே தான் பார்க்க முடியுது. ஸோ யூ கேன் மென்ஷன் திஸ் வெரி வெல். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், country, see here, country is self-sufficient in TB medicine. நம்ம மெடிசன் தயாரிப்பில் நம்ம ஃபுல் நோ ப்ராப்ளம், சப்ளை செயின் தான் இருக்குது. பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் ஆர் அடிக்குவேட், பட் வெதர் பேஷண்ட்ஸ் கெட் த மெடிசன்ஸ் நாட் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் சென்டர்ஸ் ப்ரொவைட் பேஷண்ட்ஸ் வித் மெடிசன்ஸ் ஃபார் 3 months. ஸோ இது என்ன பண்ண 3 months கொடுத்துறாங்க, அதுக்கப்புறம் கிடைக்கல. ஸோ அப்போ என்ன இந்த பீப்புள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, பேஷண்ட்ஸ் வந்துட்டு தே ஹேவ் டு கீப் ரன்னிங் டு த ஹாஸ்பிட்டல் ஒன்ஸ் இன் அ வைல். ஸோ அப்போ தூரமாக இருக்குது, ஏதோ வில்லேஜில் இருக்கிறாங்க, கிளம்பி வரணும் அப்படி சொன்னால் இங்கே எங்கடா அவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த மெடிசன் சரி விட நாளைக்கு வாங்கிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுறதுக்கு சான்சஸ் ஹையாக இருக்குது. ஸோ இஃப் ஆல் த மெடிசன் இஸ் அவைலபிள், என்டையர் கிட்ட கையில் கொடுத்து டெய்லி இதை சாப்பிடுங்க 6 months அப்படின்னா இட் வில் பி ஈஸியர்.
ஸோ வென் இட் இஸ் நாட் கிவன் ஷார்ட் டைம் கொடுத்து மிச்சம் திரும்ப வந்து அப்புறம் வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும் போது people mostly don't come, or they have to go to private pharmacies. Private pharmacies, if they go, it is very costly, and what happens, they drop the treatment in between. Okay, and moreover, already Indian government has approved for a new therapy which could also work for multi-drug resistant tuberculosis. This is both for prelims and mains. ரெண்டு இடத்துல இந்த டேட்டா வரலாம், so please make note of it. Okay, now we'll see another article. Now we already know about something called as most favored nation status. So அப்படினா என்னது? So it is a clause under WTO which says that every country should be treated equally. எந்த ஒரு கண்ட்ரிக்கும் வந்து இந்த கண்ட்ரிக்கு மட்டும் நாங்கள் ட்ரேடுக்கு வந்துட்டு கம்மியாக டேரிஃப்லாம் கொடுப்போம், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் தான் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரேட் பிளாக்ல மெம்பராக இருக்குது, பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போடுறது, அந்த விஷயம் வேறு. ஒரு ரீஜனுக்குள்ள ரீஜனலான ஒரு இடத்துக்குள்ளார வந்துட்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போடுறது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஷுட் நாட் ட்ரீட் சம் கண்ட்ரீஸ் பார்ஷியலி அப்படின்றது தான் MFN ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ most of the countries will have this status under WTO. But now Switzerland has removed India from its most favored nation status. So இதனால what will happen? Indian exports will be affected. So இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் அதிக டியூட்டி கட்ட வேண்டி வரலாம். அதே மாதிரி சுவிட்சர்லாண்டில் வந்துட்டு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிற இந்தியன் கம்பெனிஸ் அவங்க வந்து அதிக டேக்ஸ் கட்ட வேண்டி வரலாம். ஏன்னா டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு இந்த MFN வரும். ஸோ அதனால் அவங்க டேக்ஸ் அதிகம் கட்ட வேண்டி வரலாம். அதே மாதிரி ஸ்விஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருக்க ஸ்விஸ் கம்பெனிஸும் அதிகமாக டேக்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கட்ட வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ வில் சி வாட் ஹேப்பன்ட் ஹியர் ஆக்சுவலி. Now Switzerland has removed India from the MFN status, that is the most favored nation status. So this will impact Swiss investments in India, higher taxes on Indian companies operating in Switzerland. ரெண்டுமே நடக்கும். சுவிட்சர்லாந்து நிறைய பேர் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நிறைய டேக்ஸ் கட்டணும்னு பயந்துட்டு. அதே மாதிரி ஆல்ரெடி சுவிட்சர்லாண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல இந்தியன் கம்பெனிஸ், அவங்களும் அதிக டேக்ஸ் கட்ட வேண்டி வரும், அவங்களும் தடுமாற ஆரம்பிப்பாங்க. ஓகே, நவ் we'll see what it is. MFN clause is the double taxation avoidance agreement that India and Switzerland entered originally in 1994 and also amended in 2010. ஸோ முதல்ல அந்த அக்ரிமெண்ட் 1994 போட்டிருக்காங்க, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். அதனால் என்ன அர்த்தம்னா, இப்போ சரி டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சுவிட்சர்லாண்டில் போய் ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாங்க, அவங்க அங்கே கம்பெனி நடத்துறதுனால லெட்டஸ் சே தே ஆர் ஆல்ரெடி பேயிங் டேக்ஸ் டு சுவிட்சர்லாண்ட். ஆனால் டாடா கன்சல்டன்சிஸ் வந்து இந்தியாவில் தான் மெயின் பிரான்ச் இருக்குது, இங்கே தான் ஃபுட் ஹோல்ட் இருக்குது. ஸோ அப்போ இவங்க வந்து இந்தியாவுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கும் டேக்ஸ் கட்டணும். ஸோ ஒரு கம்பெனி 2 கண்ட்ரிக்கு டேக்ஸ் கட்ட வேண்டி வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் 2 கண்ட்ரிஸ் சேர்ந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஒரு இடத்துல டேக்ஸ் கட்டணும்னு முடிவாயிட்டா இன்னொரு கண்ட்ரிக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு 1994 இப்போ வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட் நல்லபடியாக தான் இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்குது. ஏன் கிரியேட் ஆயிருக்குன்னா, இந்தியன் சுப்ரீம் கோர்ட் வந்து 2023 லாஸ்ட் இயர் எண்டில் ஒரு ரூலிங் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, டபுள் டாக்ஸேஷன் அக்ரிமெண்ட் cannot be enforced unless it is notified under the Income Tax Act. ஸோ இப்போ டபுள் டாக்ஸேஷன் அக்ரிமெண்ட் ஒரு கண்ட்ரியோட போய் போட்டால் தானே அது அப்ளை ஆயிடாது. அதை வந்து இங்கே இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்குள்ளே நோட்டிஃபைலாம் பண்ணி அது ஒர்க்கில் நடக்கணும், அப்போ தான் வந்து நடக்கும். அப்போ சுவிட்சர்லாந்து கூட அது நடந்திருக்கல. ஸோ விச் இன்டைரக்ட்லி மென்ட் தட் த டபுள் டாக்ஸேஷன் அக்ரிமெண்ட் வித் Switzerland will not work in India. அப்போ what does it mean then? So all the companies working in all the Swiss companies that are operating in India, they will have to pay more tax to India. பர்டிகுலராக இந்த ஜட்ஜ்மெண்ட் எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்தா நெஸ்லேக்கு எதிரான கேஸில் தான் வந்துச்சு. நம்மளுக்கு தெரியல, நெஸ்லே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் அதில் இருக்கும். ஓகே, ஸோ நெஸ்லேக்காக எதிரான கேஸில் தான் இந்த இது வந்துச்சு. ஸோ அதனால் நெஸ்லே என்ன பண்ண வேண்டியதுன்னு சொன்னால் ஹையர் டாக்ஸஸ் கட்ட வேண்டி வந்திருந்தது. ஸோ இதுக்கு ரெசிப்ரோகேஷனாக தான் இப்போ சுவிட்சர்லாந்து இதை பண்ணதான் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டபுள் டாக்ஸேஷன் அக்ரிமெண்ட் we have between our 2 countries. While India is getting benefited from that, the reciprocation should happen for Switzerland, but we are not getting that reciprocation, so we are removing that in MFN அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரிக்கு எதிரில் ஏதாவது ஒரு ட்ரேட் இஷ்யூ காஸ் ஆகுதா, ட்ரேட் வரலாம் வந்து அந்த அளவுக்குலாம் எதுவுமே பெருசாலாம் இல்லை. அவங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. திஸ் அக்ரிமெண்ட் இஸ் சம்திங் விச் பெனிஃபிட்ஸ் 2 countries. Now India is getting already benefited, but the reciprocation is not being received by Switzerland, so that is why we have taken this action. So if it is solved, it will be revoked again. So it's a simple thing. And now and apart from this, there is something else happening. நம்ம ஏற்கனவே நிறைய டைம் EFTA countries பற்றி பேசியிருக்கோம். Those 4 European countries, important European countries, which Switzerland is also part of it in that region. So இந்த 4 countries கூட இந்தியா ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. அப்போ வாட் இஸ் த கொஸ்டின் நவ் ஃபார் இந்தியா வர்சஸ் EFTA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆல்ரெடி இருக்கு. பட் சுவிட்சர்லாந்து வந்துட்டு இந்தியாவோட டபுள் டாக்ஸேஷன் அக்ரிமெண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், அப்போல் பண்ண மாட்டோம்னு சொன்னதுனால
இந்தியா அண்ட் எஃப்டாக்கு எதிரில் நடுவில் உள்ள இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் அதை பாதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அது பாதிக்கப்படாதுன்னு சொல்லி சுவிட்சர்லாந்து ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அனௌன்ஸ்ட் திஸ். தட்ஸ் நத்திங் டு டூ வித் India and EFTA trade agreement. This is simply the one-to-one trade agreement. India versus Switzerland trade agreementல மட்டும் சேஞ்சஸ் நடந்திருக்கு. EFTA கூட உள்ளதுல அது whatever it is being agreed in EFTA will continue. That's what they have said. Okay. So this EFTA all which are the countries there? Iceland, Liechtenstein, Norway and Switzerland. எல்லாம் இந்த கோல்டான ஐஸ் மாதிரி இருக்கிற கண்ட்ரிஸ் பூரா இதில் இருப்பாங்க 4 countries. Okay. So India has already signed a free trade agreement with EFTA countries. So and there is a investment committed for 100 billion investment in India for around 15 years. So Swiss embassy said that there is no direct impact on EFTA India trade agreement. Okay, this they have already said. Now this week decision does not negatively affect in investment from Switzerland to India. அதே ஸ்விட்சர்லாந்து இன்னும் சொல்கிறாங்க இந்த நாங்கள் எடுத்துருக்க இந்த டிசிஷனால ஸ்விட்சர்லாந்து இந்தியாவுக்கு வர ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படிலாம் ஒன்றும் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் they have to wait and see what happens. What they say is response to Nestle ruling pronounced by Indian Apex Court in 2023, where MFN application is not automatic and it requires a separate notification from India to grant lower tax rates under this MFN clause. MFN போய் ஒரு கண்ட்ரி கூட சைன் பண்ணிட்டாலே டேரெக்டாக ஒரு இங்கே இருக்கிற ஒரு கம்பெனி வந்துட்டு டேக்ஸ் கட்ட வேணாம்லாம் கிடையாது. இங்கே திரும்பவும் வந்துட்டு இங்கே இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கு கீழே அதை டிஃபைன் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம் காஸ் பண்ணிச்சு ஆக்சுவலாக. ஓகே. Now, Switzerland is of the view that it is not receiving the same treatment that India grants to other countries with more favorable tax treaties, and the main reason behind this is reciprocity. அதாவது சிம்பிளி என்னன்னு சொன்னால் மற்ற கண்ட்ரிஸ் கூடலாம் வந்துட்டு இந்தியா நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போடுறாங்க, அவங்களுக்கு கம்மியான டேரிஃப்ஸ் எல்லாம் போடுறாங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க. ஆனால் ஸ்விட்சர்லாந்து கூட அதை செய்யறது இல்லை. ஸ்விட்சர்லாந்து மட்டும் நிறைய டாக்ஸ் கட்ட வேண்டிய ஸ்விட்சர்லாந்து கம்பெனிஸ் மட்டும் நிறைய டாக்ஸ் கட்ட வேண்டி வருது. அதனால தான் நாங்களும் என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் which means like they are indirectly telling that have good agreements with us and we will also reciprocate it அப்படின்னு சொல்றாங்க. So this is not a very bad thing as of now. We have to see what happens next. Okay. Okay, next article, there is one article called as all is not well with soil. Simply நான் இந்தியாவோட சாயிலோட கண்டிஷன் நல்லா இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் எப்போவுமே நிறைய டைம் ஜியாகிரபி கிளாஸில் பேசியிருப்போம், நம்ம என்விரான்மெண்ட் கிளாஸ்லாம் பேசியிருப்போம். நம்ம ஒன் பிக் ப்ராப்ளம் இது, ஏன்னா சாயில் வந்து டிப்ளீட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது இந்தியாவில். ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் அன்வைஸ் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ். நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் இஷ்டத்துக்கு எடுத்து கொட்டிடுறாங்க. அந்த சாயிலுக்கு எவ்வளோ ஃபெர்டிலைசர் போடணும் அப்படிங்கிறது கரெக்டான அளவு வச்சு போடுறது இல்லை. அதுதான் ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. இங்கேயும் வந்துட்டு அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். யூ ஷுட் டேக் தோஸ் ஃபேக்ட்ஸ். Now just we'll see the summary and as usual we'll get back to the news. So there is something called caring for soils. Okay, so caring for soils சொல்லி வருஷம் ஒரு மீட்டிங் நடக்கும். So this caring for soils measure, monitor and manage. Main அது triple M, 3 M's. So what do they say? Measure how much fertilizer should be given and keep monitoring it and also manage the amount of fertilizer. இதுதான் இந்த விஷயத்தோட மெயின் ஐடியாவே. ஓகே, ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா caring for soils, measure, monitor and manage. So every year we have something called as World Soil Day. The World Soil Day ஓட இந்த வருஷத்தோட தீம் இதுதான். We'll see more into this. Okay, so who hosts this World Soil Day means அப்படின்னா Fertilizer Association of India, and they have also conducted a seminar called as Sustainable Fertilizer and Agriculture. And some important facts they have given here is less than 5% of Indian soils have high or sufficient nitrogen. நைட்ரோஜன்ன்றது வந்து வெறும் 5% சாயில்ஸ் வந்து இந்தியாவில் மித்தது பூரா என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம ஃபர்டிலைசர்ஸ் தான் போட்டாகணும். Only 40% have sufficient phosphate, which is 60% soil we have to artificially give phosphate, and all these are, we know, we are importing them. And 32% have sufficient potash, and only 20% have sufficient organic carbon. So see here, this nitrogen, phosphate, potassium, this NPK ன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுதான் சிம்பிளாக யூரியான்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்தியன் சாயிலில் நேச்சுரலாக. ஸோ we have no other option other than to give it artificially through fertilizers. So managing these fertilizers becomes very important. So we'll see what they have said in this article. Now see here. So when is this soil day? December 5 is soil day. So we already know June 5 is environment day இல்லையா? அப்படியே பாருங்க December 5 வந்துட்டு soil day. So it's easy to remember. So they are defining what is topsoil. Very important factual question can come. What is topsoil? 2 to 3 centimeters in depth. So மேலாப்பில் 2 to 3 centimeter in depth.
ஸோ விச் நேச்சர் டேக்ஸ் 1000 years டு கிரியேட். இந்த டாப் சாயில் ரொம்ப சின்ன, வெறும் 3 சென்டிமீட்டர் இன்னொன்று அந்த டாப்ல மேலாப்பில் உள்ளது. ஆனால் இந்த சாயில் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி டைப் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன், ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை எனி அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷனாக இருக்கும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி டைப் ஆஃப் பிளான்ட் டு க்ரோ. அண்ட் ஃபார் திஸ் டாப் சாயில் டு கெட் ரெடி, டு கெட் கிரியேட்டட், இட் டேக்ஸ் 1000 years it seems. Nature will take 1000. So when this is depleted, so see what is going to happen. It's not easy to recover it. ஸோ அப்போ இந்த வருஷம் என்ன சொல்லிடுறாங்க, கேரிங் ஃபார் சாயில்ஸ், மெஷர், மானிட்டர், மேனேஜ். இதுதான் தீம் ஆஃப் திஸ் இயர்ஸ் வேர்ல்டு சாலிட் டே. And we already discussed about this. Fertilizer Association of India hosting and seminar called as Sustainable Fertilizer and Agriculture. Note this down. You can very well mention it, and also this could become a prelims question also. ஓகே, ஸோ இப்போ ஹை ஈல்டிங் சீட்ஸ், நம்ம நிறைய டைம் இந்த ஹை ஈல்டிங் சீட்ஸ் பற்றி பேசியிருக்கோம். சீடு வந்து ஹையாக ஈல்டு பண்ணுதுன்னா வாட் டஸ் இட் மீன்? நிறைய அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், அரிசின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு செடியில் வந்து அது வரைக்கும் ஒரு 50 நெல்மணி வரும்னா சடனாக 150 நெல்மணி வர வைக்க ட்ரை பண்ணுறோம் நம்ம. அதுதான் இந்த ஹை ஈல்டு வெரைட்டி சொல்கிறது. ஈல்டு நிறைய கொடுக்கக்கூடிய சீட்ஸ். இந்த சீட்ஸை போட்டு ஒரு பிளான்ட் வரும்போது நிறைய ஈல்டு கொடுக்குதுன்னா, அப்போ ஈல்டுனா என்னது? அதோட சாப்பாடு வேற ஒன்றும் இல்லை. அப்போ நிறைய ஃபுட் அது கிரியேட் பண்ண நிறைய ரா மெட்டீரியல் தரும். வாட் இஸ் தட் ஹை ரா மெட்டீரியல்? நைட்ரோஜன் அண்ட் கார்பன். ஒரு செடியோடைய பாடி ஸ்ட்ரக்சர் அதுன்றது வேற ஒன்றுமே இல்லை, நைட்ரோஜன் கார்பன் தான். அப்போ நம்மளுக்கு நேச்சுரலாக அதோட சாயில் இருக்க நைட்ரோஜனுக்கு அதுக்குனால கம்மியாக தான் ஈல்டு கொடுக்க முடியும். ஸோ அப்போ ஹை ஈல்டு வெரைட்டி சீட் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம சைட்ல இருந்து இந்த நைட்ரோஜனையும் கார்பன் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் இது நடக்கும். அப்போ ஃபாஸ்பேட், பொட்டாஷ்லாம் எதுக்குன்னு சொன்னால், அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த சீட் வந்து ஜெர்மினேட் ஆகிற டைம், ஜெர்மினேட் ஆகி க்ரோத் ஆகுறதுக்கு இந்த ஃபாஸ்பேட், பொட்டாஷ் முக்கியம். அதுவும் கொடுக்கணும். இல்லை நம்ம ஆர்டிஃபிஷியலாக தான் கொடுத்தாக வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் வை ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் very important here. And what India does, it is giving fertilizer subsidy, we know that, and that is a huge problem அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஃபெர்டிலைசர் சப்சிடி கிடைக்கிறனால இஷ்டத்துக்கு ஃபெர்டிலைசர்ஸை வாங்கி நிறைய போட ஆரம்பிச்சுறாங்க, கணக்கு பக்கம் போட ஆரம்பிச்சுறாங்க, கரெக்டாக வந்துட்டு மெஷர் பண்ணி போட மாட்டேங்கிறாங்க. இதுதான் ஒரு பெரிய ரொம்ப காலமாக இருக்க கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஓகே, திஸ் டேட்டா we have already seen, and moreover India also has deficiency in micronutrients like sulfur, iron, zinc, boron. இதெல்லாம் டிஃபிஷியன்சிஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, அண்ட் பட் அட் த சேம் டைம் இவ்வளோ டிஃபிஷியன்சிலாம் இருந்தாலும் கூட அட்லாஸ்ட் இந்தியா இஸ் நெட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் அக்ரி ப்ரொடியூஸ். நம்ம எல்லா இடத்துலையும் இம்போர்ட் அதிகம் பண்ணிட்டு இருக்கோம். அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை பொறுத்தவரை we are net exporters always. Okay, now apart from that, India exported 85 million tons of cereals. இது எப்படி? அதாவது இந்தியாவில் ஃப்ரீ கிரெயின்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம், ஏன்னா ரேஷன் ஷாப்பில் ஃப்ரீ கிரெயின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு தெரியும். நம்மளுக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுக்குன்னு சொல்லி கோவிட் டைமில் ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் போக கூட 85 million tons ஆஃப் சீரியல்ஸ் நம்ம இந்தியா வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரைஸ் இன் வேர்ல்ட். we have discussed this almost every week. Okay, and Indian fertilizer industry cannot support so much. We have to import it. That is very important. Okay, so we have to ensure some essential nutrients are there. For example, nitrogen, phosphate and potash. Simple நம்ம எல்லாம் சேர்த்து யூரியா அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லுவோம். ஓகே, பட் we can also find that soil is not very good. soil வந்துட்டு மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதனால unwise use of fertilizers. Now see here, there is a slack of at least 30% and at places even up to 50%. சாயில் வந்து இந்தியாவோட பாதி சாயில் மோசமாக இருக்குதுன்றாங்க. ஓகே, now see here, fertilizer sector is living on a huge subsidization. It is amounted to 1.88 lakh crore. See, subsidies கொடுக்கறதுனால ஃபர்டிலைசர் அன்வைஸ் யூஸ் ஆகுதுன்னா, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட எக்கானமி பேடாக தான் இருக்குது. 1.88 lakh crore எவ்ரி இயர் நம்ம சப்சிடிஸ்க்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. now it is almost 4% of யூனியன் பட்ஜெட். எஜுகேஷன் எடுத்து பாருங்க, 2% எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம இன்னும் போராடிட்டு இருக்கோம், அதை அட்டைன் பண்ண முடியல. ஆனால் ஃபர்டிலைசர் சப்சிடிக்கு மட்டும் தனியாக 4% யூஸ் ஆகுது. ஆனால் அது கரெக்டாக யூஸ் பண்ணப்படுதுன்னு இல்லை, ஆக்சுவலி அது டேஞ்சரஸாக தான் யூஸ் பண்ணப்படுது. அதுதான் இந்த ஆர்டிகல் சொல்ல ட்ரை பண்ணுது. ஓகே, now யூரியா which almost gets 2/3 of the subsidy. 2/3 சப்சிடியில் கிடைச்சிருது. ஓகே, இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஆனால் இது எப்படி கிடைக்குதுன்னா கிரானுலர் ஃபார்ம், பொடி அந்த மாதிரி ஃபார்மில் தான் கிடைக்குது. இப்போ தான் வந்து கேப்சியூல்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நீம் கோட்டட் யூரியாலாம் கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது கிரானுலர் ஃபார்மில் இருக்குது, அதாவது கடுகு மாதிரி இருக்கிற இந்த யூரியா தான். அண்ட் இந்த யூரியாவோட ப்ரைஸை யார் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட், விச் இஸ் $70 per ton. வேர்ல்டுலேயே சீப்பஸ்ட்டாக யூரியா எங்கே கிடைக்குதுன்னா இந்தியாவில் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ரேட்டை வந்துட்டு கவர்ன் பண்ணுறதுனால. ஓகே, அண்ட் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஓவர் அ டெக்கெட். 10 வருஷமாக ரேட் ஏறவே இல்லை யூரியாவுக்கு. ஏன்னா அப்படி ஏறினா உடனே ப்ரொடெஸ்ட் நடக்குது, பிரச்சனை வருதுன்னு சொல்லி கவர்மெண்ட்னால ஏற்ற முடியறது இல்லை. ஸோ அப்போ மிச்ச பணத்தை போகிற என்ன பண்ண வேண்டியது இருக்குது? சப்சிடியே கொடுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் டயோமோனியம் ஃபாஸ்பேட்
அண்ட் மியூரேட் ஆஃப் பாஸ்பேட், இந்த ரெண்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் brought under நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடி ஸ்கீம் இன் 2010. இங்கேயும் வந்து என்ன பண்ணிடுறாங்க, இதுவும் சப்சிடி கேள்வியில் 2010 வந்திருக்குது. பட் அட் த சேம் டைம் யூரியா வாஸ் லெஃப்ட் அவுட். ஓகே, ஸோ யூரியாவை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டே அதோட ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே அந்த டிஏபியும் எம்ஓபியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடி ஸ்கீமுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா DAP and MOP were highly distorted at what's the use of these essential fertilizers. ரேட் வந்து மாற ஆரம்பிச்சு, ஒரு ரேட் அதிகம் இன்னொரு ரேட்டு கம்மி, டிஸ்டார்டடாகவே ரேட் இருக்கிறது ப்ராப்ளம். அண்ட் நைட்ரோஜன் இஸ் பீயிங் ஓவர் யூஸ்ட். சி ஹியர் வெரி இம்பார்ட்டன்ட், இது ஏன் இந்த டிஏபி அண்ட் எம்ஓபி டிஸ்டார்ட் ஆச்சு, அதனால் என்ன இஷ்யூன்னு சொல்கிறாங்க. நைட்ரோஜன் இஸ் பீயிங் ஓவர் யூஸ்ட் கம்பேர் டு ரெக்கமெண்டட் டோஸ், வைல் பாஸ்பேட் அண்ட் அமோனியா ஆர் அண்டர் யூஸ்ட். ஏன் பாஸ்பேட் அண்ட் அமோனியா ஏன் அண்டர் யூஸ்ட், ஏன்னா அது ரெண்டும் வந்துட்டு ரேட் அதிகமாக இருக்குது. நைட்ரோஜன் கவர்மெண்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க, ரேட்டு கம்மியாக, அப்போ ரேட்டு கம்மியாக இருக்கிறதுக்கு நிறைய யூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ தேவைக்கு அதிகமாக நைட்ரோஜன் யூஸ் ஆகுது, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூட்ரோஃபிகேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் உண்டாகுது, கிரவுண்ட் வாட்டர் வந்துட்டு பொல்யூட் ஆகுது, இதெல்லாம் நடக்குது. ஆனால் திஸ் பியும் கேவும், அதாவது பொட்டாஷ் அண்ட் அமோனியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக யூஸ் ஆகிறனால கிரெயின்ஸ் அதிகமாக வர்றதில்லை. ஸோ இதோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பின்னாடி சொல்லியிருப்பாங்க பாருங்க. நைட்ரோஜன் அதிகமாக யூஸ் ஆனால் ஃபீல்டு ஃபுல்லாக பார்த்து பச்சை பசையில் இருக்கும், ஆனால் கிரெயின்ஸ் அதிகமாக வரும்னா கிரெயின்ஸ் மட்டும் வராது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ see here, Punjab is using 61% more nitrogen, but at the same time 89% less potassium and 8% less ammonia. So மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Okay, and Telangana is also overusing N by 54% and 82% less potash and 32% less phosphorus. ஸோ பொட்டாசியம் ஃபாஸ்பரஸும் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க, நைட்ரோஜனை மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆஸ் அ ரிசல்ட் ஃபார்மர்ஸ் a lot of greenery on the farms, ஏன்னா நைட்ரோஜன் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் இனஃப் கிரெயின் இருக்குல்ல, ஃபார்ம் பார்க்க பச்சை பசங்க நிறைய புல் மட்டும் அதாவது அந்த ஒரு அரிசி நெல் இல்லைன்னா கோதுமை எடுத்துகிட்டோன்னு சொன்னால் அதோட அந்த புல் மட்டும் அதிகமாக இருக்குது, ஆனால் அதில் இருக்க வேண்டிய சீரியல் அந்த விதை அந்த ரைஸ் ஆர் வீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் என்பிகே மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் யூஸே பண்ணுறதில்ல, அந்த மாதிரி ஃபர்டிலைசர் கரெக்டாக போடுறதும் இல்லை. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் சப்சிடி பாலிசி. நைட்ரோஜனுக்கு மட்டும் கவர்மெண்ட் ரேட்டை கம்மி பண்ணி வச்சிடறாங்க, ஆனால் நிறைய வாங்குறாங்க. பியும் கேவும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்துட்டு அதிகமாக இருக்குது, ஏன்னா சப்சிடி ஸ்கீம் கீழே இருக்கிறனால. மைக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கு அந்த மாதிரி சப்சிடி கிடையாது, ஸோ அதனால் அது யாரும் வாங்கி யூஸ் பண்ணுறதும் இல்லை. ஸோ இதனால தான் இன்பேலன்ஸ்டாக இருக்குது, இல்லைனா இன்னும் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும், வருமானம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Now, nutrient use efficiency of current fertilizer use is not more than 35 to 40%. Efficient use 35 to 40% கூட கிடையாது. 60% of soil is inefficient use of fertilizers it is facing. Now, especially nitrogen is going into the atmosphere as nitrous oxide, which is 273 times stronger than carbon dioxide as a greenhouse gas. ஸோ எக்ஸஸ் நைட்ரோஜன் என்ன ஆகுதுன்னாங்க, ஒரு பக்கம் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட் ஆகிட்டு போயிட்டு, அது இல்லாமல் இந்த நைட்ரஸ் ஆக்சைடாக கன்வெர்ட் அட்மாஸ்பியரில் போயிட்டு கிரீன்ஹவுஸ் எஃபெக்டையும் கொடுத்துட்ருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க. நான் சப்சிடி ஆன் யூரியா இஸ் ஆக்சுவலி கிரியேட்டிங் மோர் பாய்சன் இன் த அட்மாஸ்பியர் தென் இன்க்ரீசிங் கிரெயின் ஈல்ட்ஸ். அப்போ நைட்ரோஜனுக்கு சப்சிடி கொடுக்க போய் என்ன பண்ணியிருக்குது, கிரெயின் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணலை, ஃபார்மர்ஸ்க்கு இன்கமும் அதனால் அதிகமாகலை, ஆனால் என்ன பண்ணியிருக்குன்னா அட்மாஸ்பியரில் பொல்யூஷனை காஸ் பண்ணி கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை தான் அதிகப்படுத்திருக்கு, நல்லது எதுவுமே பண்ணல. 20 to 25% இந்த திஸ் ஆர்டிகல் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ் கொடுக்கணுமா கூடாதா அந்த மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் வருது, இல்லைன்னா இந்தியாவோட சாயில் பற்றி கொஸ்டின் வருதுன்னு சொன்னால் ரியலி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆர் கிவன் இன் திஸ் ஆர்டிகல், நோட் டவுன் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, அண்ட் 20 to 25% of urea is being diverted to non-agricultural use and also leaking into neighboring countries. ஸோ அப்போ சப்சிடி கொடுக்கும்போது வாட் டஸ் இட் மீன் ஹியர், கம்மி விலைக்கு யூரியா வாங்கி வெளியில் அதிக விலைக்கு வித்துறாங்கன்னு சொல்கிறாங்க. மற்ற பக்கத்து நாடுகளுக்கு ரேட்டை குறைச்சி வித்துறாங்களாம். அது இல்லாமல் யூரியா வந்து அக்ரிகல்ச்சர் தவிர வேறு பர்பஸ்க்காக வெளியே விற்கவும் செய்கிறாங்க. அப்போ சப்சிடி கொடுக்குறது ராங்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஸோ ஹவு டு ஃபேஸ் திஸ்ன்னு கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டீரெகுலேட்டிங் த ஃபர்டிலைசர் செக்டர் ஃப்ரம் ப்ரைஸ் கண்ட்ரோல். அதை விட்டுறோம், மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் ரேட் இருக்கணும். கவர்மெண்ட் ஷுட் நாட் இன்டர்ஃபியர் இன் இட். Farmers may be given equal direct income transfer in form of digital coupons to buy fertilizers. Deregulating this industry on the lines of cement, diesel, etc. எப்படி சிமெண்ட், டீசல் இதெல்லாம் அந்தந்த ரேட் உலகத்தில் முழுக்க என்ன ரேட் இருக்கும், மார்க்கெட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிக்கும். அதே மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டோம். அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி சப்சிடியை வந்து எப்படி கொடுக்கலாம், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணிடலாம். மேபி மணியாக கொடுத்தா தப்பாக யூஸ் ஆயிரும், அப்படி வேறு மாதிரி யூஸ் ஆயிரும்னு சொன்னால் கூட கூப்பனாக கொடுத்துடலாம்.
ஸோ இந்த கூப்பனை கொண்டு போய் கொடுத்தா ஃபர்டிலைசர்ஸ் வாங்கிக்கலாம். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஃபர்டிலைசர் தேவையோ தேவையான ஃபர்டிலைசர் தேவையான அளவுக்கு வாங்கி ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கம்மி விலைக்கு இருக்க ஃபர்டிலைசர் எதுவும் அதை மட்டும் அதிகம் வாங்கிக்கிட்டு மிச்ச ஃபர்டிலைசர்ஸ் வாங்காமல் அப்படி இருக்க மாட்டாங்க. கையில் கூப்பன் இருக்கு, எந்தெந்த ஃபர்டிலைசர்ஸ் தேவையோ அதை மட்டும் வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஓகே, ஸோ திஸ் பார்ட் இஸ் ரியல் இம்பார்ட்டன்ட். ஹியர் தேர் கிவிங் த சொல்யூஷன் ஆக்சுவலி. ஓகே, ஸோ ஃபர்டிலைசர் சப்சிடி வந்து ப்ராப்ளம், எஸ் இட் இஸ் அ ப்ராப்ளம். எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ்னா ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுல, கிரவுண்ட் வாட்டரை கண்டாமினேட் பண்ணுது, இந்தியன் எக்கானமிக்கு ப்ராப்ளம் கொடுக்குது, கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் காஸ் பண்ணுது, இவ்வளோ பிரச்சனை பண்ணுது. ஆனால் அப்படி எல்லாம் சாயில் வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு, இவ்வளோ பிரச்சனை பண்ணுது. ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் இட்? ஸ்டாப் regulating this fertilizer prices. Let it go to the market price. But how will the farmers buy it? Give the subsidies in terms of direct benefit transfer in means of coupons. Let them buy it. அப்படின்னு சொல்லி சொல்லுது. So they are giving an option as well. Okay. So triangulating data on fertilizer sales, soil health card, PM Kisan, land record, crops grown, bank accounts, mobile numbers for farmers will be needed. Very important here. ஸோ ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஹவு மச் அந்த கூப்பன் ரேட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டாவது சாயில் ஹெல்த் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொன்னால் சாயில் ஹெல்த்காக டேட்டாவை ஒரு டைம் அனலைஸ் பண்ணணும். வந்துட்டு அப்போ எந்த ஃபர்டிலைசர் அதிகம் தேவை அதுக்கு தகுந்த மாதிரி கூப்பன் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி இதை சயின்டிஃபிக்காக மூவ் பண்ணால் தான் வி கேன் சேவ் த சாயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் மெயினாக சொல்ல போகிறாங்க. ஓகே.